ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற சிஇஜி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் EE5251 பேசிக் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அதுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு நான் யூனிட்டைஸாக பார்ட் பி அண்ட் பார்ட் சின்னு உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக அதை போல்டு பண்ணியிருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா EE5251 பேசிக் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு நான் யூனிட்டைஸாக பார்ட் பி பார்ட் சின்னு பிரித்து கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. கண்டிப்பாக அதை ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் ஒன்ல பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓம்ஸ் லா, ஸோ அதுபோக பேசர்ஸ், RMS வேல்யூ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் பார்ட் சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிச்சாப்ஸ்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. RLC சர்க்யூட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட்ல பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ளக்ஸ், ரிலக்டன்ஸ், மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி, ஃப்ளக்ஸ் இன்டென்சிட்டி இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட்ல பார்ட் சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்பாரிசன் ஆஃப் ஸ்டார் அண்ட் டெல்டா கனெக்ஷன் நல்லா பார்த்துக்கோங்க. செல்ஃப் அண்ட் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டார்க் ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்டெப்பர் மோட்டார் இது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி சீரிஸ் இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 3 பார்ட் சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் டிசி ஜெனரேட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதை விட டிரான்ஸ்ஃபார்மர் ரொம்ப முக்கியமான ஒன்று. கண்டிப்பாக அந்த ரெண்டுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. ஸோ இது இல்லாமல் நீங்கள் இந்த ரெண்டு டாபிக்ஸ் விட்டு படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அல்டர்னேட்டர் இதுவும் நல்லா படிச்சுக்கோங்க. அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் படிச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஆப்ரேட்டிங் பிரின்சிபல் ஆஃப் சிங்க்ரோனஸ் மோட்டார் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதோட சிங்கிள் பேஸ் இண்டக்ஷன் மோட்டார் இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரென்சிக் எக்ஸ்ட்ரின்சிக் செமி கண்டக்டர்ஸ் இது நல்லா பார்த்துக்கோங்க. ஜெனர் எஃபெக்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி PN ஜங்ஷன் இது நல்லா பார்த்துக்கோங்க. வேவ் ஷேப்பிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. யூனிட் 4 பார்ட் சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேரக்டரிஸ்டிக் ஆஃப் PN ஜங்ஷன் டயோட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதில் ஜெனர் டயர் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அது போக வேவ் ரெக்டிஃபயர் சர்க்யூட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வோல்டேஜ் கண்ட்ரோல் டிவைசஸ் இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 5 பார்ட் சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒர்க்கிங் பிரின்சிபல் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் ஆஃப் BJT ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. BJT ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் MOS FET இது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஓவராலாக நான் ரெட் கலர்ல போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.